திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அழக மகாதேவ நமச்சிவாய வாழ். நண்பர்களே, திருவருளும் குருவருளும் துணை நிற்க இன்று 4ஆம் பாசுரத்தை சிந்தனைக்கு வேண்டும். நேற்றைய வரை 3வது பாசுரத்திலே அந்த பெண்ணை எழுப்பிக் கொண்டு புறப்பட்டார்கள். இன்று அடுத்த வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். நித்தினம் போன்ற ஒருவலை உடைய பெண்ணே, அவர் பற்கள் முத்துக்கள் போல பிரகாசிக்கிறனாம். இப்பெல்லாம் பற்கள் பிரகாசிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பேஸ்ட் சொல்றாங்க. அந்த காலத்துல எதோ உபயோகிச்சாங்கன்னு தெரியல. முத்துக்கள் போன்ற பற்கள், ஒள்ளி திலநகையாய், முத்தன்ன வெண்ணகையாய், அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. ஒள்ளி திலநகையாய், இன்னும் உனக்கு விடியலையாமா, நல்ல வெண்மையான பற்களுடைய புன்னகை சிந்துகின்ற பெண்ணே, இன்னும் உனக்கு விடியலையா, இன்னும் புலர்ந்தின்றோ. உடனே உள்ள இருக்கிறவ காக்கா, எல்லாரும் வந்தீங்களா, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. நம்முடைய தோழிகள் எல்லாம் கிளி பேசுற மாதிரி இனிமையா பேசுறீங்களே, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க, வா, நாங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்னு எண்ணி பார்த்து சொல்றோம். எண்ணிக்கோடு உள்ளுவா சொல்லுகோம் அவ்வளவும். நாங்க சொல்ற வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் தூங்கிடலாம்னு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்காத. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. இந்த மாதத்துல, இந்த மார்கழி மாதத்துல நம்முடைய பணி என்ன தெரியுமா? பனி விழும் இந்த காலத்திலும் நாம் பணி செய்ய வேண்டும். விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை. பார்க்கறதுக்கு அந்த பெருமானுடைய திருக்காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய கண்ணுக்கு இனிமையா இருக்கும். விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்றோர்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா பாடினா மட்டும் போதாது, உள்ளம் மலிரணும், உள்ளம் குளிரணும், உள்ளம் மிளிரணும். எப்போ அந்த பாக்கியம் கிடைக்குமோ தெரியல. உள்ளக்கு நின்று உருக யாமாட்டோம். நாம அப்படி செய்ய வேண்டிய, உள்ளக்கு நின்று உருக வேண்டியிருக்கு. அதனால இதை எண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை. வா, நீயே வந்து எண்ணிப்பாரு. ஆழ்க்க குறைஞ்சுன்னா நீ மறுபடியும் போய் படுத்துக்கோ. எண்ணிக்குறையில் துயிலேலோ நம்பாவார். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் தடை புண்ணியனும். சாமி யாரெல்லாம் அவரை மனசுக்குள்ள இருத்தி வணங்குறாங்களோ அவங்களுக்குள்ள இருந்து அனுக்கிரகம் பண்ணுவாராம். தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் மணிவாசகர் இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்லையா? அதே போல நாம் அவரை நினைந்து உருகினால் அவர் நமக்குள்ளே இருந்து அனுக்கிரகம் செய்வார். அப்படிப்பட்ட பெருமானை நமக்கு அடையாளம் காட்டுகிறார் மணிவாசக பெருமானார். முழுமையாக இந்த பாசுரத்தை காண்போம். ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது. விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்றொருக யாமாட்டோம். நீயே வந்து எண்ணிக்குறையில் துகிலேலோர் என்பாவாய் என்று 4ஆம் பாசுரத்திலே அருளி செய்கிறார் மணிவாசக பெருமானார். மணிவாசக பெருமானுடைய திருவடியையும் பெருமானுடைய திருவடிகளையும் மன மொழி மெய்களாலே வணங்கி நல்வாழ்வு பெறுவோம், நலமாய் வாழ்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.